கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் திருமணம் செய்து கொள்ள மறுத்த பெண் பல் மருத்துவரை கடுமையாக தாக்கிய ஆண் மருத்துவர் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஓசூர் தேன்கனிக்கோட்டை சாலையில் உள்ள தனியார் பல் மருத்துவமனையில் கிருத்திகா என்பவர் கடந்த 1.5 மாதங்களுக்கு முன் பணியில் சேர்ந்தார். பல் மருத்துவமனையை நடத்தி வரும் அன்பு செல்வன் என்பவர் கிருத்திகாவிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியுள்ளார். ஆனால் கிருத்திகா மறுத்துவிட்டார். நேற்று மீண்டும் திருமண பேச்சை எடுத்த அன்பு செல்வன் கிருத்திகா மறுத்ததால் ஆத்திரம் அடைந்த அன்பு செல்வன் கிருத்திகா முட்டியிட வைத்து சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் கிருத்திகாவிடம் இருந்த செல்போன், நகைகள், கைகடிகாரம் உள்ளிட்டவற்றை பறித்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. கிருத்திகாவின் செல்போன் அணைக்கப்பட்டதை அறிந்த அவரது தாய் அனிதா அவரை தேடி பல் மருத்துவமனைக்கு சென்றபோது கிருத்திகா தாக்கப்பட்டது தெரியவந்தது. முகம், கழுத்து, கைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காயமடைந்த கிருத்திகா ஓசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த புகாரை அடுத்து அங்கு வந்த போலீசார் பெண் மருத்துவர் தாக்கப்பட்டது குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்க இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வச்சு அடிச்சாரு, கையில அடிச்சாரு, கன்னத்துல கம்மல்லாம் உடைச்சு, வாட்ச்லாம் உடைச்சு, எட்டி மிதிச்சுலாம் அடிச்சாரு. அதாவது கல்யாணம் முடிச்சுக்கிடல அப்படிங்கறத மத்தபடி பாலியல் ரீதியான அப்படிலாம் எதுவும் பண்ணல. திருமணம் செய்யணும், செஞ்சுக்கோ அப்படி சொல்லி பண்ணாரு. அவருக்கு எவ்வளவு வயசு? 38 வயசு ஆகுது அவருக்கு. முட்டி போட்டு இப்ப நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும், நான் அடிப்பேன், நீ அமைதியா இருக்கணும், நீ எதுவும் பேசக்கூடாது, உன் வீட்டுல யாரையும் விட மாட்டேன், நீ இப்ப போய் நீ கேஸ் கொடுத்தாலும் நான் 60 நாள்ல வெளில வந்துடுவேன், வெளில வந்து உன் அம்மாவை, அப்பா, உன் தம்பியை எல்லாரையுமே நான் கொன்னுடுவேன், நீ எங்கேயுமே போய் வேலை பார்க்க முடியாது அப்படிலாம் சொன்னாரு.